கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 145 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். கர்த்தருடைய நாமத்தை தாவீது எப்பொழுதும் ஸ்தோத்திரித்தார். கர்த்தருடைய அதிசயங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் துதித்தார். நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அதிசயங்களை நினைப்போம், ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்போம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அனைவரையும் நேசிக்கும் அன்பின் தெய்வம், விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற ஆண்டவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் பதிலளிக்கிற தெய்வமாயிருக்கிறார். எப்பொழுதும் கர்த்தருடைய துதியை நம் வாயினால் சொல்லி அறிக்கை செய்வோம். நம்மை குழியிலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். குருடரின் கண்களை திறக்கிற ஆண்டவர் நம் மனக்கண்களை திறந்து அவரையே நோக்கி பார்க்க கிருபை செய்வாராக. நம் கால் சறுக்கும் போது அவர் கிருபை நம்மை தாங்கும் என்பதை மறந்து விடாமல் அவரையே பற்றி கொள்வோம். ஜெபிப்போமா? ஜெபிக்கதான் நல்ல இயேசுவே, அருமையான நாளிலும் எங்கள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே எங்களை வழி நடத்துவீராக. எங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தேற்றவாளன் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பதற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே, உங்கள் கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காத்து வழி நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். உலக நாடுகளின் சமாதானத்தை காண கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.